ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். உலகில் இது செய்யத்தகுந்தது, இது செய்யத்தகாதது என்று அறிந்து கொள்ள வேதங்களை பகவான் நமக்கு கொடுத்துள்ளார். இந்த வேதங்களையும் அவற்றின் பொருளையும் நன்கு உணர்வதற்கு இதிகாச புராணங்களும் உள்ளது. இந்த புராணங்களை கேட்பதன் மூலம் நாம் வாழ்க்கைக்குரிய பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். நமது வாழ்விலும் கூட இது பல விஷயங்கள்ல அப்ளை ஆகும். இது நம்முடைய பல சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யும். நாம துலா காவேரி புராணம் சில பதிவுகளை பார்த்துன்னு வரோம். துலா காவேரி மகாத்மியமானது அகஸ்தியர் ஹரிச்சந்திரனுக்கு சொல்வது போல அமைந்துள்ளது. இது ஆக்னேய புராணத்துல உள்ளது. இன்றைய பதிவுல சர்வரோக நிவாரணியாக, சத்ரு பயம் போக்கவல்ல, மனக்கலக்கம் தீர்த்து மனோதிடத்தை தரவல்ல, சர்வ சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு கவச்சம். அதை கேட்ட யமதர்மனுடைய மனக்கலக்கமே தீர்ந்ததாம், டென்ஷன் குறைந்ததாமா, மிக மிக சக்தி வாய்ந்தது. இது புராண கதையின் இடையிலேயே வரும். எப்ப யார் எந்த நேரத்துல சொன்னது அப்படின்றது கதை நடுவுலயே வரும். இந்த வேதராசி உபாக்கியானத்தை கேட்டாலே சகல பாபங்களும் நீங்கும், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், சர்வ சம்பத்துக்களையும் அளிக்கக்கூடியது. போன பதிவுல தர்மாத்மாவான வேதராசி என்பவரை கண்ணால பார்த்த மாத்திரத்துல நரக்கவாசிகள் மேல இவருடைய காற்று பட்டதுனால, இவர் வார்த்தையை கேட்டதுனாலேயே நரக்கவாசிகள் பாபங்களிலிருந்து விடுபட்டு அழகான திவ்ய விமானத்துல ஏறி புண்ணிய லோகத்தை அடைந்தார்கள். அவ்வளவு மகிமை அவருடையது. அதையெல்லாம் எப்படி கிடைச்சது? அதானும் துலா மாசத்துல நியமத்துடன் அவர் காவேரியில் ஸ்நானம் செய்ததுனால அவ்வளவு மகிமையை பெற்றான் வேதராசி. காவேரியின் மகிமையை 1000 தலை கொண்ட ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. காவேரி துலா மாசத்துல ஸ்நானம் செய்தவர் தான் புனிதமாவதுடன் பிறரையும் புனிதமாக்குகிறார். அவ்வளவு உயர்ந்தது துலா காவேரி ஸ்நானம், துலா காவேரி மகிமை, துலா காவேரி புராணம். நம்மளால துலா காவேரி ஸ்நானம் செய்ய முடியாவிட்டாலும் இந்த துலா காவேரி புராணம் சிரவணமே மிக உயர்ந்தது, பல ஜென்ம பாபத்தை போக்கக்கூடியது. இது நாம சில பதிவுகள்லயே பார்த்திருக்கோம். இப்போ நாம பதிவுக்குள்ள போகலாம். அகஸ்திய முனிவர் ஹரிச்சந்திரன்ட்ட சொல்றார், ஹரிச்சந்திரா, காவேரின்ற இந்த புண்ணிய நதியை பிரம்மா லோகக்ஷேமத்துக்காக ஏற்படுத்தினார். ஜனங்கள்லாம் எவ்வளவு பாபங்கள் செய்த போதிலும் இதுல ஸ்நானம் செய்த மாத்திரத்துல எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு உயர்ந்த உலகத்தை அடைவார்கள். அதற்காகவே இந்த நதியை பிரம்மா படைத்தார்னு அகஸ்தியர் சொல்றார். மேலும் சொல்றார், ஒரு சமயம் நாரத முனிவர் ரொம்ப வேகமா பரபரப்போட பிரம்மலோகத்துக்கு வர்றார். அங்க சதுர்முக பிரம்மா வேதத்தை ஓதிக்கொண்டு ஸ்ரீயப்பதியான நாராயணனை மனசுல தியானம் பண்ணிட்டு உலகத்தை படைக்கக்கூடிய தன்னுடைய வேலையில ஈடுபட்டு இருக்கார். நாரதர் அங்க வந்து பிரம்மாவை வணங்கி வழிபடுறார். தன்னுடைய புதல்வனான நாரதரை பார்த்து, குழந்தை, நீ உன்னை பார்த்தோன்னே என்னுடைய மனசு ரொம்ப பூரிப்படையிறது. எப்பவும் நீ கையில வீணைய வச்சுண்டு எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடிண்டு உலகமெங்கும் சஞ்சாரம் பண்ற. இவ்வளவு பரபரப்போட நீங்க வரத பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு எனக்கு தோன்றது. நீ இந்த உலகம் முழுக்கும் சஞ்சாரம் பண்ற போது ஏதோ ஒரு அதிசயத்தை பார்த்திருக்க போல இருக்கு. அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பிரம்மா கேட்டார். நாரதர் சொல்றார், தந்தையே, நான் ஒரு சமயம் யமலோகத்துக்கு போயிருந்தேன். அங்க பல பேர் பலவிதமான சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தா. ஏதானும் ஒரு இடத்துலதான் இப்படி நடக்கிறதான்னு சொல்லிட்டு நான் ஒரு இடம் விடாம யம பட்டணத்தை முழுசும் சுத்தி பார்த்தேன். ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா யமபட்டர்களால துன்புறுத்தப்படுறா. அங்க நிக்கிறதுக்கும் உட்கார்த்துக்கும் கூட இடம் இல்ல. இப்படி எல்லாம் அளவற்ற ஜனங்கள் ஏன் இங்க வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு நான் ஆலோசனை பண்ணேன். அப்புறம் இவர்கள் செய்த பாபம் தான் அதற்கு காரணம்னு நான் எண்ணினேன். பூலோகத்துல நற்காரியங்களை செய்பவர் ஒருத்தர் கூட இல்லையா? எல்லாருமே இங்க வந்து யாதனைக்கு ஆளாகிறார்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் பூமிக்கு போனேன். அங்க பார்த்தா 4 வர்ணத்தார், 4 ஆசிரமிகள் எல்லாத்தையும் பார்த்தா அங்க யாருமே அக்னி காரியங்களை ஒழுங்கா செய்யல. யாகங்களை எல்லாரும் மறந்துட்டா. ஸ்வர்ணத்தை, தங்கத்தை எல்லாரும் திருடுறா, கள்ளு குடிக்கிறா, குழந்தைகளை கொல்றா, ஆச்சாரியனிடத்துல குற்றங்கள் செய்கிறார்கள். இப்படி பாபங்கள் செய்தவர்களோட கலந்து பாபங்களையே செய்து பல பேர் பொழுது போக்குறா. சதாச்சாரம் என்பதை உணராம இருப்பவர்களையும், கண்ட இடங்கள்ல சாப்பிடுறது, நன்றி கெட்டவர்கள், அப்புறம் எதை செய்யக்கூடாதோ அதையே திரும்ப திரும்ப செய்யறது, அதெல்லாம் நான் பார்த்தேன். ஐயோ, இப்படி இருக்கக்கூடியவர்கள் நற்கதியை எப்படி அடைவார்கள்? பகல்ல ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவைன்னு தினம் 2 முறைதான் போஜனம் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்றது. இவர்களோ தினமும் 9 முறை தன் இஷ்டப்படி சாப்பிடுறா. புலன்களை அடக்காம அது போகிற வழியில இவர்கள்லாம் செல்கிறார்கள். இப்படி இருக்க இவர்களுக்கெல்லாம் நற்கதி பெறறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி மனசு வருத்தி உங்கள்கிட்ட சொல்றதுக்காக நான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்றார். நாரதர் அதை கேட்டோன்னு பிரம்மா சொல்றார், உலகத்துல இது செய்ய தகுந்தது, இது செய்யத்தகாதது அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக வேதங்களை ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு கொடுத்தார். அந்த வேதங்களையும் அதன் பொருளையும் நன்கு உணர்வதற்காக இதிகாச புராணங்களை எல்லாம் நான் வெளியிட்டேன். அதெல்லாம் விளக்கு போன்றவை. அதானோ இருள்
திருவருளில் உள்ள பொருளை உணர்வதற்காக விளக்கு எப்படி இருட்ட போக்குறது இல்லையா, அது போல வேதம் முதலானவை எல்லாம் நம்மளுடைய அஞ்ஞானமான இருளை விலக்கி நமக்கு நல் உணர்வை அளிக்கின்றன. இருந்தாலும் ஜனங்கள் உணர்ந்தோ உணராமலோ தீய வினைகளையே செய்கின்றனர். இவர்கள் செய்யக்கூடிய பாபங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இன்னமும் நரகம் படைக்கணும் புதுசு புதுசா, அப்படி இருக்கும் போல இருக்கு. இதுதான் உண்மை. இருந்தாலும் ஒருவனுக்கு வியாதி வந்தா அதை நீக்கக்கூடிய மருந்தும் இருந்தே தீரும். அது போல இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு மருந்து ஒண்ணு இருக்கு. அந்த மருந்தை நான் முன்பே உணர்ந்து உண்டு பண்ணியிருக்கேன். அந்த மருந்து தான் காவேரி நதி, தட்சிண கங்கைன்னு இதை சொல்வதுண்டு. தட்சிணன்னா தென்புறம். அதானும் தட்சிண கங்கையானாலும் இது உத்தர கங்கையை காட்டிலும் உயர்ந்தது, உத்தமமானது. இதை சஹ்ய மலையிலிருந்து பெருகும்படி நான் செய்தேன். இதில் ஸ்நானம் செய்தவர்கள் நற்கதியை சுலபமாக பெறுவார்கள். எவ்வளவு அக்கிரமங்களை செய்திருந்தாலும் ஒரே ஒரு நாள் ஸ்நானம் செய்த மாத்திரத்தில் அவர்களுடைய பாபங்கள்லாம் தொலையும். அதானும் பஞ்ச காலத்துல அன்னத்தை தானம் கொடுப்பவர்கள், க்ஷேம காலத்துல நன்றாக இருக்கிற போது வேதங்களை ஓதி தரித்திரர்களாக வறியவர்களாக இருக்கிறவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பவர்கள் என்ன பலாபலனை பயனை அடைவார்களோ அதை காவிரியில் ஸ்நானம் செய்பவன் சுலபமாக பெற்றுவிடுவான். அதித்திய பூஜிக்கணும், வைஸ்வதேவம் செய்து அன்னத்தை சாப்பிடணும், நித்திய கர்மாக்களை வழுவாமல் தொடர்ந்து செய்யணும், ஔபாசனத்தை செய்யணும், வேதங்களை ஓத வேண்டும், இத்தகைய சத்காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒழுக்கத்துடன் இல்லாதவன் அவசியம் நரக்கத்தை அடைந்து பல யாதனைகளை பெறுவான் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்றது. அதானும் இந்த வேதம் சொல்லும் வழியில் செல்லாதவனும் இந்த துலா மாசத்துல காவிரியில் ஸ்நானம் செய்தால் நரக்கத்தை ஒரு காலம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்ல. தினம் காலம்பர எழுந்து ஸ்நானம் செய்து வேதம் மோதினால் என்ன பலனோ, கன்னியா மாசத்துல மகாலய சிரார்த்தம் செய்வதனால, அப்புறம் துவாதசியில ததியாராதனம் என்னும் தயிர் சாதம் தானம் கொடுக்கறதுனால என்ன பலாபலன் எல்லாம் கிடைக்குமோ அந்த பலனை ஒரே ஒரு முறை காவிரி ஸ்நானம் செய்வதனால் அவன் பெற்று விடுகிறான். இப்படி உணர்ந்து காவிரியில் ஸ்நானம் செய்பவன் நரக யாதனை ஒரு காலம் அடைய மாட்டான்னு பிரம்மா நாரதற்ற சொல்றார். அகஸ்தியர் ஹரிச்சந்திரன் சொல்றார். இவ்வளவு மகிமை பெற்ற காவிரியின் கதையை கேட்பவர்கள், அதில் ஸ்நானம் செய்பவர்கள், காவிரி கரையில் தானங்களை செய்பவர்கள் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு நேராக வைகுண்டத்தை அடைவார்கள். இதற்கு வேதராசின்னு நான் முன் சொன்ன அந்த ஒருவனே உதாரணம். அவன் யமனையும் வென்று மேலுலகத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்றார். ஹரிச்சந்திரன் கேட்கிறார், யமன்னாலே எல்லாரும் நடுங்குவார்களே, அப்படிப்பட்ட யமனையும் இந்த வேதராசி வென்றான்னா எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கறது. அதனால நீங்க அந்த கதையை எனக்கு சொல்லணும்னு சொல்லி ஹரிச்சந்திரன் கேட்கிறான். அகஸ்தியர் சொல்றார், வேதராசி யமலோகத்துக்கு போய் எல்லாரையும் நற்கதி அடைய செய்தான். யாதனையில இருந்து விடுபட்டு எல்லாரும் விமானத்துல ஏறி போறா. யமபட்டர்களுக்கு எல்லாம் வேலையே இல்லாம போறது. நமக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்து நேர தங்களுடைய எஜமானனான யமதர்மன்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்றா. யமனுக்கு அளவில்லாம கோபம் உண்டாருது. ஏற்கனவே ஒவ்வொருத்தருடைய பாப புண்ணிய கணக்கை பார்த்து ரொம்ப டென்ஷன்ல இருந்தார் யமதர்மராஜா. இப்போ இது வேற அப்படின்னோடனே இன்னும் கோபம் அதிகமாகிறது யமதர்மருக்கு. நாம அதிபதியா இருக்கும்போது நம்மளுடைய பட்டணத்துக்கே வந்து நம்மளுடைய யாதனைகளுக்கு உட்பட்டவர்களை ஒருத்தன் விடுவிச்சான் அப்படின்னா அவனை நாம ஏன் கொல்லக்கூடாது, இவனை விட்டு வைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த பட்டணத்துக்கு அரசனாக இருந்து என்ன பயன், இப்பவே நான் அவனை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜிக்கிறாராம் யமன். யமனோட கோபத்தை சொல்லணுமா என்ன, ஏற்கனவே எல்லாருடைய பாப கணக்குனால டென்ஷனா வேற இருக்கார். பற்கள்லாம் அப்படியே கடகடன் கடிக்கிறாராமா, பெருமூச்சு விடுறாராமா, கையினால கைய கசக்கிண்டு தலைய அப்படியே ஒரு உருமுற மாதிரி ஆட்டிண்டு காலதண்டத்தை கையில எடுத்துட்டு வேகமா ஓடி வரார் யமதர்மர். 10 திக்குகளும் எதிரொலிக்கிறது. அந்த சப்தத்தை கேட்டு எல்லாரும் கலங்கி போறா. நவகிரகங்களும் பயத்தினால தங்களுடைய தன்மையை இழந்தனவாம். சமுத்திரங்கள்லாம் ஓட ஆரம்பித்தன. இது என்ன பிரளய காலத்துல ஏற்படுற நெருப்பு போல எல்லாரையும் கொளுத்துறதே அப்படின்னு எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் பாக்குறா. எருமை மேல் அமர்ந்து வரக்கூடிய யமனை பார்த்து எல்லா ஜனங்களும் நடுக்கத்தோட 4 திசைகளையும் ஓடுறாளாம். சைனியங்களோட வந்த யமனை பார்த்து இந்த வைவஸ்வத பட்டணத்துக்கு ராஜாவான யமன் அப்படின்றத உணர்ந்து கொஞ்சம் பயந்துதான் போனார் வேதராசி. இருந்தாலும் தன்னுடைய மனோ தைரியத்தை விடாம ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை உறக்க சொல்றார். அந்த விஷ்ணு கவச்சத்தையும் தன்னோட உடல்ல தரித்து கொண்டு தன்னை ரட்சித்து கொண்டான் வேதராசி. ஹரிச்சந்திரன் கேக்குறான், முனிவரே விஷ்ணு கவச்சம்னா என்ன, அது யார் சொன்னது, அதுக்கு யார் ரிஷி, தேவத்தை எது, அதற்கு அதனோட மகிமை எப்படிப்பட்டது, அதை தேவரில் எனக்கு உபதேசம் செய்யணும்னு சொல்லி கேட்கிறான். அகஸ்தியர் சொல்றார், அரசே விஷ்ணு கவச்சம்ன்றது எல்லா மந்திரங்களை காட்டிலும் உயர்ந்தது, மிகவும் ரகசியமானது, எளிதில் வெளிப்படுத்த கூடியதன்று. நீ அதிக பக்தியுடையவன், அதனால நான் இதை உனக்கு உபதேசம் செய்யறேன், கேட்டுக்கோன்னு சொல்லி சொல்றார். ஸ்ரீமன் நாராயணன் உலகத்தை படைக்க முதல்ல நாபி கமலத்திலிருந்து நான்முகனை படைத்தார். அப்போ இந்த விஷ்ணு கவச்சத்தை அவர் பிரம்மாவுக்கு தயையினால உபதேசம்
உபதேசம் செய்தார். இந்த மந்திரம் பார்க்கடல்ல உபதேசம் செய்யப்பட்டது. இது அனுஷ்டுப் சந்தஸுடன் கூடியது. பிரம்மா இதற்கு ரிஷி, ஸ்ரீமன் நாராயணனே தேவதை, சாந்தாகாரம் புஜகசயனம்ன்றது இதற்கு தியான ஸ்லோகம். சக்தி வாய்ந்த அந்த விஷ்ணு கவச்சத்தை நம்ம இப்ப பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ விஷ்ணு கவச்சம். शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। ॐ पूर्वतो मां हरिः पातु पश्चाचक्री च दक्षिणे कृष्ण उत्तरतः पातु श्रीशो विष्णुश्च सर्वतः ऊर्ध्वमानन्दकृत् पातु अधस्ताच्चार्गभृत्सदा पादौ पातु सरोजाग्रिः जङ्गे पातु जनार्दनः जानुनी मे जगन्नाथः ऊरू पातु त्रिविक्रमः गुह्यं पातु हृषीकेशः पृष्ठं पातु ममाव्ययः पातु नाभिं ममानन्तः कुक्षिं राक्षसमर्दनः दामोदरो मे हृदयं वक्षः पातु नृकेसरी करौ मे कालिया रातिः भुजौ भक्तार्तिभञ्जनः कण्ठं कालाम्बुदश्यामः स्कन्दौ मे कंसमर्दनः नारायणो व्यान्नासां मे कर्णौ केशिप्रभञ्जनः कपोले पातु वैकुण्ठो जिह्वां पातु दयानिधिः आस्यं दशास्य हन्ताव्यात् नेत्रे मे हरिलोचनः भ्रुवौ मे पातु भूमीशो ललाटं मे सदाच्युतः मुखं मे पातु गोविन्दः शिरो गरुडवाहनः मां शेषशायी सर्वेभ्यो व्याधिभ्यो भक्तवत्सलः पिशाचाग्निज्वरेभ्यो माम् आपद्भ्यो वतु वामनः सर्वेभ्यो दुरितेभ्यश्च पातु मां पुरुषोत्तमः। इदं श्रीविष्णुकवचं सर्वमङ्गलदायकं सर्वरोगप्रशमनं सर्वशत्रुविनाशनम् इति श्रीविष्णुकवचं सम्पूर्णम्। இந்த ஸ்ரீ விஷ்ணு கவச்சம் சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது. இதை ஜபிப்பவர் எல்லா வகை துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார். மனோ தைரியத்தை தரக்கூடியது, மனக்கலக்கத்தை போக்கக்கூடியது. இந்த மந்திரத்தை சொல்லி தன்னுடைய உடல்ல கவச்சத்தை அமைத்துக் கொண்டான் வேதராசி. இப்படி நாராயணனை மனசுல தியானம் செய்து விஷ்ணு கவச்சத்தை தன்னுடைய உடல்ல தரிச்ச உடனே அவனை யமனுடைய பட்டர்கள்லாம் பார்த்து பயந்து நடுநடுங்கி நாலா பக்கமும் தெரிச்சு ஓடுறாளாமா. யமன் எவ்வளவு கோபமா இருந்தார் இல்லையா, அவருடைய கோபமெல்லாம் தணிந்து அவர் சாந்தமா வேதராசிக்கு முன்னாடி கழுத மேல கால தண்டத்தை ஏந்தி பயங்கர ரூபத்தோட வந்த யமனை பார்த்த வேதராசி இப்ப தேர்ல இருப்பவராக அழகான உருவத்தோட இருக்கிற யமதர்மரை பாக்குறாராம். வேதராசி தேர்ல இருந்து யமன் இறங்கி அவரை ஸ்வாகத்தம் சொல்லி வணங்கி வரவேற்று அர்க்கியம் பாத்தியம் முதலெல்லாம் கொடுத்து வேதராசி போற்றி புகழ்ந்தான். தேவரீர், உங்களுடைய திருவடி தாமரை என்னுடைய பட்டணத்துல பட்டதே நாங்கள் பண்ண புண்ணியாட்சி என்னை கட்டாட்சிக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்கிறார் யமதர்மர். மேலும் சொல்றார், உலகத்துல மக்கள் அவரவர் செய்யக்கூடிய பாபங்களை அனுபவிக்கவே நரகம் படைக்கப்பட்டுள்ளது. இங்க பாபிகள்லாம் தள்ளப்படுகிறார்கள். இரவும் பகலும் இங்கே கொளுத்தப்பட்டு அவர்கள்லாம் சிக்ஷிக்கப்படுகிறார்கள். தேவரீர், பாவம் செய்த ஜனங்கள்லாம் இந்த உலகத்தை அவசியம் அடைந்தே தீருவார்கள். எவ்வளவு பாவம் செய்தாலும் இங்கு வராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஹரிநாம சங்கீர்த்தனத்தையும் துலாக்காவரில் ஸ்நானத்தையும் யார் ஒருவர் செய்கிறாரோ அவனுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கும். அவனுடைய பாபம் அவனை இங்கே தள்ளாது அப்படின்னு யமதர்மன் வேதராசிட்ட சொல்றார். சர்வ பாபங்களுக்கும் ஹரிநாம கீர்த்தனமும் காவிரி ஸ்நானமும் பிராயச்சித்தம் ஆகின்றன. மற்றவர்களுடைய துன்பத்தை பொறுக்காதவர் நீங்கள். ஒருத்தர் கஷ்டப்படும் போது ஐயோ இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு சொல்லி நினைத்து யார் வருந்துகிறாரோ அவரே உயர்ந்த. யார் ஒருவர் பிறர் கஷ்டத்தை பார்த்து இவன் நன்னா அனுபவிக்கணும், நல்லா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரோ அவர் எம்பெருமான இடத்தில் சிறிதளவும் பக்தி இல்லாதவன். ஆனால் நீங்களோ நரக யாதனைகளை பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி மனமிறங்கி ஹரிநாமத்தை
சொல்லி அவர்களுக்கு நற்கத்தியை அளித்தீர்கள் அப்படின்னு யமன் வேதராசியை புகழ்ந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி, மருந்து போன்ற கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தை இனி இங்கே நீங்க சொல்லாம இருந்து என்னை அனுகிரகிக்க வேண்டும், என்னுடைய ராஜ்யம் நிலைக்க வேண்டும், என்னுடைய ஆதிபத்தியம் அழியாமல் இருக்க வேண்டும் சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான். வேதராசியும் யமதர்மராஜனே, நீங்கள் முதலில் எனக்கு பயங்கர உருவத்தோட காட்சி தந்தீர்கள், பிறகு அழகான உருவத்துடன் காட்சி தந்தீர்கள், இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறான். யமன் சொல்றார், பாவிகளை தண்டிப்பதற்காக கடவுள் யமலோகத்தை படைச்சிருக்கார், அதற்கு என்னை அதிபதியாகவும் ஆக்கியிருக்கார். அத்தோட 2 உருவங்களை கொடுத்துள்ளார். பாபம் செய்தவருக்கு பயங்கரமான காட்சியும், புண்ணியம் செய்தவருக்கு அழகான உருவத்தில் காட்சியையும் நான் தருவேன். நீங்க ஏதோ கொஞ்சம் பாவம் செய்திருந்ததுனால முதல்ல அந்த மாதிரியான பயங்கர ரூபத்துல என்னை பார்த்தீர்கள். யார் ஒருவர் துலா காவிரியில் ஸ்நானம் செய்கிறாரோ, காவிரி கரையில் தானங்கள் செய்கிறாரோ, அங்கே உட்கார்ந்து வேதங்களை ஒதுகிறாரோ, அவர் முன்னால் எவ்வளவு பாபங்கள் செய்திருந்தாலும் அந்த பாபங்கள் எல்லாம் அவரிடமிருந்து விலகும். அத்தகையவருக்கு என்னுடைய பயங்கரமான காட்சி மின்னல் போல் மின்னி மறைந்துவிடும். பிறகு என்னுடைய அழகான ஸ்வரூபத்தை காண்பார். தாங்களும் காவிரி கரையில் வாசம் செய்து அங்க ஸ்நானம் முதலியவற்றை செய்தபடியால் இப்ப என்னுடைய அழகான ரூபத்தை பார்த்தீர்கள். யார் ஒருவர் காவிரியில் ஸ்நானம் செய்யவில்லையோ, காவிரியின் மகிமை காவிரி புராணத்தை கேட்கவில்லையோ, சத்பாத்திரங்களில் தன்னுடைய திரவியத்தை தானம் செய்யவில்லையோ, கிருஷ்ணரது குண சேஷ்டிதங்களை சொல்லவில்லையோ, ஹரிநாம கீர்த்தனத்தை செய்யவில்லையோ, அத்தகையவருக்கு நான் உக்ரமாகவே இருப்பேன். ஆனா நீங்க உயர்ந்த புண்ணியங்களை செய்து காவிரி துலா மாதத்தில் ஸ்நானம் செய்ததுனால கோட்டி சூரியர்களுக்கு சமமான ஒளியுடைய இதோ நிற்கிறது இல்லையா இந்த விமானத்துல தாங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களுடைய விருப்பப்படி விஷ்ணு லோகத்தை அடையலாம்னு யமதர்மர் சொல்றார். உடனே வேதராசி விமானத்தில் ஏறிக்கொண்டார். தேவதைகள் அனைவரும் புஷ்பமாரி பொழிந்தனர். கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அப்சரஸ்திரைகள் நடனம் ஆடினார்கள். விமானத்தில் உள்ள வேதராசியை எல்லா தேவதைகளும் புகழ்ந்தார்கள், போட்டினார்கள். ஆங்காங்கே பால், பழம், உயர்ந்த வஸ்திரம் முதலியவற்றெல்லாம் கொடுத்து உபச்சாரம் செய்தார்கள். பிறகு அவர் வைகுண்ட லோகத்தை அடைந்தார். ஹரிச்சந்திரனே, காவேரி மகிமையால் இந்த வேதராசி யமலோகத்துக்கு போய் யமனையும் வென்று அவனால் புகழ பெற்று விமானத்தில் ஏறி உயர்ந்த உலகத்தை அடைந்தார். அதனால் இந்த காவிரி மகிமையான அளவிடற்கரியதுன்னு அகஸ்தியர் சொல்றார். யமன் தன்னுடைய சைன்யங்களையே சமாதானப்படுத்தி வேதராசியினுடைய மகிமையும் அந்த காவிரியின் பிரபாவத்தையும் சொல்லிண்டே தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய் சேர்ந்தாராம். அதனால ஹரிச்சந்திரனே, நீயும் இந்த காவிரியில் துலா மாசத்தில் ஸ்நானம் செய், உயர்ந்த பொருள்களை தானமாக கொடு, காவிரி மகிமையை கேளப்பா, பணத்தை பொருட்படுத்தாமல் இந்த விஷயத்துல செலவு செய், எல்லா விதமான நன்மைகளையும் நீ நிச்சயமாக பெறுவாய். இந்த வேதராசின் உபாகியானமே எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. இதை கேட்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியத்தையும் சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. இது உண்மை, சர்வ நிச்சயம்னு அகஸ்தியர் சொல்லி முடித்தார். துலா ஸ்நானம் செய்ய முடியாதோரும் இந்த துலா புராணம், துலா காவிரி மகாத்மியம் கேட்டு இந்த விஷ்ணு கவச்சம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.